நேற்றுக்கு டெரஸில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், ஒரு வீட்டு மொட்டை மாடியில் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது. அதில் ஸ்டோர் ஆகி வர வாட்டர் வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி வருது. ஒன்று ஆர்ஓ மூலிமா, இல்லைனா நம்ம கேன் வாட்டர் ஆர்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோன்னா வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சு அகேன் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் குடிக்கிறோம். ஸோ நம்மளோட பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 75% ஆஃப் வாட்டர். அந்த வாட்டர் வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்ஃபியூஸ்ட் வாட்டராக தான் வருது. ஓகே, அந்த தாலேட்டுங்கிற அந்த ஒரு பொருள் வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் இருக்குது. அந்த பிளாஸ்டிசிட்டி கொடுக்கறதுக்காக அந்த தாலேட்டுங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த தாலேட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கொண்டு வரும், வெயிட் இஷ்யூஸ், இம்யூனிட்டியை அடிக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அடிக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்டது. ஸோ இந்த தாலேட்டுங்கிறது நம்ம குடிக்கிற இந்த தண்ணி விஷயத்தில் மட்டும்தான் இருக்கானாக்கா கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற மில்க் பேக்கெட்லேருந்து, டிட்டர்ஜென்ட்ஸ்லேருந்து, சோப்பு, க்ரீமு, மாய்ஸ்சரைசர், நெயில் பாலிஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த தாலேட்டுங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இந்த தாலேட்டுங்கிறது இட்ஸ் அன்அவாய்டபிள் போல, இன்செப்பரபிள். நம்மளோட லைஃப் ஸ்டைலேருந்து அதை பிரிக்கவே முடியாது. ஓகே, இட் கோஸ் இன்சைட். அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா, நல்ல ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். அது வாக்கிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேர்வை வெளியில் வர மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த தாலேட் வந்து வெளியில் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க கப்பிள்ஸ் நாங்கள் செக் பண்ணிட்டோம், எனக்கும் இஷ்யூ இல்லை, அவருக்கும் இஷ்யூ இல்லை. இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அதுக்கு இந்த தாலேட்டும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹெல்தி ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் முதல்ல இந்த தாலேட்டோட யூசேஜ் கன்சம்ஷன் கம்மி பண்ண முடியுமா பாருங்கள். இல்லை அப்படி கன்சியூம் பண்ணால் இந்த மாதிரி ஸ்வெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ தட் யூ வில் ஹாவ் அ ஹாப்பி ப்ரெக்னன்சி.